அற்புதமாக காட்சி மன்னன் புத்திர சந்தானத்தை குழந்தைக்கு நாம் ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் அவரை பொறுத்த வேண்டாம் ஆட்சி பயன் என்ன பார்க்க வேண்டாம் அப்படின்ற ஆவலோடு தன்னுடைய அரச எல்லாத்தையும் அதுதான் பேக்ல எடுக்கணும் புரியுதா என்னதான் பண்ணிடணும் நீ அதை கவனிக்கல தாக்கி போனேன் ஐயர்வாள் வந்திருக்காருல்ல வேலைப்படி மயிறு கிடையாது ஐயரு சரி எழுதினாங்க நரசிம்மயர் திருத்தமா சொல்லியோ ஐயரே நரசிம்மயர் அரசமயர் நரசிம்மயர் ஆமா சேரில இருந்து வரும் பாண்டிச்சேரி குழந்தை பிறந்திருக்கான் அது என்ன ஒரு சாஸ்திரம் பார்க்கணுங்க எதனா நாடு சொல்லி பார்த்து எப்ப போவோம் வருன்றத நாங்க சொல்லுவோம் எப்போ ராஜாவா போவோம் எப்படி இருக்குமா எப்படி பார்க்கணும் பாண்டிச்சேரியில போட்டிருக்க ஆமா அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க என்னென்ன விழாக்கெல்லாம் போவீங்க நாங்க போவோம் நாங்க லண்டனுக்கு போவோம் போன வச்சுக்க அதெல்லாம் உங்களை கூப்பிடலாம் இதை மட்டும் பேசு நாங்க நல்லா கும்பாசயத்துக்கு தான் போவோம் கும்பாசயத்துக்கு போனா எங்களுக்கு ஒரு வருஷம் தேவையான போராட்டம் மாதிரி வந்துடும் யாரு ஐயர்வாள் கூடவே மாட்டோம் ஒரு 2 வரி சொல்லுவோம் நாங்க அப்புறம் மீதி வர நாங்க சொல்லிக்கிறோம் அப்புறம் ஒரு பாட்டு பாடுவோம் அது டான்ஸ் ஆடுவாங்க அந்த கதை எங்களுக்கு தேவையில்லை அப்புறம் ஒரு கதை சொல்லுவோம் என்ன கதையா 40,000 சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு பூரா எழுதி போய் எடுத்து வந்துடுறாங்க ஆமா உண்மை ஆமா அப்புறம் மாங்கல்யம் தந்தை நாளே நவங்கன்றத ரிட்டர்ன் பண்ணி பேசுறாங்க அப்புறம் ஒரு வருஷம் தேவை அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வந்துடும் நாங்க ஒண்ணுமே நாங்க பண்ண மாட்டோம் நான் தாங்க காசி மகாராஜனை பாக்கணும் வரவா கேட்டா நீ செய்தி எம்மாடியம்மா செல் போட்டு வாங்க மந்திரி நம்ம பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தை அதுக்கு பேர் வைக்க வேண்டாம் ஐயர் ரெண்டாரு பைத்தியக்கார பூ செடி அடக்குது அந்த ஐயரு ஐயரே மாதிரி பார்த்துறாரு கஜா முட்டாங்க அவர்
மகாராஜா நரசிம்ம ஐயரே, உங்களை எதுக்காக ஆயிடுச்சுன்னு தெரியுமா? நானும் என்னுடைய மனைவியாகிய நீலாவதியும் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து பரமேஸ்வரிடம் தவம் செய்து ஒரு அழகான ஆண் பிள்ளை ஒன்று பெற்றெடுத்தோம். நீ பொறுத்தாருக்கு ஒரு நாள் துன்பம், பொறுத்தாருக்கு 10 நாள் துன்பம். நாங்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பெற்றெடுத்திருக்கோம். அந்த ஆண் பிள்ளை பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது, அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்து அதுக்கு தக்க பேர் வைக்க வேண்டும் என்று உங்களை அழைத்த நரசிம்ம ஐயரே. ஜாதகம் பார்க்கணும், அதுக்கு பேர் வைக்கலாம். ரெண்டு பேரும் கட்டு பாருங்க. பாட்டில் போட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இடையே போய் நில்லு. இவன் எங்கிறான், எடப்பாடி அங்கிறாரு, எம்ஜிஆர் மேல இருக்கிறாரு, ராமச்சந்திரன் கேக்குறாரு. நீ வராத கிட்டப்பா, இடையே போய் நில்லு. நம்ம பிராமண குலத்துக்கே கெட்டுட்டோம். சொல்லாத பக்கத்துல தெரியும் விஷயம் கூட நான். ஆமா, இருந்தா பிராமண குலம் அழிஞ்சிடும். ஆமா, விடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணோம்? சத்தமா என்ன பண்ணோம்? இதுக்கு என்ன விடக்கூடாது. நம்ம வயசு நம்ம குழம்பு அழிஞ்சிடும். ஆமா, இவன் வந்து அங்க இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான், இவனை விடக்கூடாது. நம்ம பிராமணர்களும் தரிச்சு நிற்கும். நல்லா பிராமண குலத்துக்கு இவன் எதிராகிறான், பிராமண குலத்துக்கு எதிராகிறான், விடக்கூடாது. அதனால நம்ம சூது பண்ணணும். மாத்துறா, ஏன் மாத்துறா, ஏன் மாத்து, ஏன் மாத்து, ஆமா ஏன் மாத்து. ஆமா, சுக்கரங்கிற இடத்துல கேதுக்கிறான், கேதுக்கிற இடத்துல சனிக்கிறான், சனிக்கிற இடத்துல சந்திரன், சந்திரனுக்கும் கேதுக்கும் ஆகாது. இந்த குழந்தைக்கு இருந்தா நம்ம பிராமணனுக்கு அழிஞ்சிடும். பிராமண குலம் நம்ம இந்த மாதிரி வளரிடம் போறியா நம்ம இப்ப. அதனால அவன் மகாராஜா கிட்ட போய் மாத்தி ஏன் மாத்திடணும்? நீ என்ன வாய விட்டு மகாராஜா. ஓ ஐயரே, குழந்தை பிறந்துக்குது. ஆமா, அவன் சுக்கரன் அங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான். அதனால பொடிப்பாட்டு பண்ணுது. சப்தபதி 4ஆம் இடம் தனித்தபடி ஜாதகத்துக்கு புத்தபடியே உங்க ராஜ்யத்தில் ஒரு குறை இல்லை. ஆகையினால சந்திரன் சூரியன் பார்க்கறதாலும், சூரியன் கேது பார்க்கறதாலும், கேது சுக்கிரனை பார்க்கறதாலும் இந்த குழந்தை பிறந்து இந்த குடும்பத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஆகாது. ஐயரா குழந்தை வந்து ஐயரா எப்படி சொல்றீங்க? ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க, மாத்திக்கிட்டு சொல்ற போறீங்க. இது பொடிப்பாட்டு பிறந்ததால போத்துறதுக்கு ஆகாது. மாலை பாட்டு பிறந்ததுனால உன் மாளிகைக்கு ஆகாது. உனக்கு மாளிகை ஊரு மக்கள் வேணுமா, குழந்தை வேணுமா? அப்படி போடுறா, அப்படி போடுறா, அப்படி போடுறா. உனக்கு மக்கள் வேணுமா, குழந்தை வேணுமா, உன் குடும்பம் வேணுமா? ஐயரா, இது குழந்தை என்னதான் சொல்ல வரீங்க? அது சுருக்கா சொல்லுங்க. போயிட்டா சொல்லி மாலை போட்டு பிறந்திருக்குது. பொடி போட்டு பிறந்த மாளிகைக்கு ஆகாது. பொடி போட்டு உன் கோத்திரமே அழிஞ்சு போயிடும். இந்த குழந்தை இருக்க கூடாது உங்க மனையில. இதை கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுல விட்டாதான் என்னோட நாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா நாடு அழிஞ்சிடும், நாட்டு மக்கள் அழிஞ்சிடுவாங்க. குழந்தைங்க இருந்துச்சு. ஆமா, உனக்கு மக்கள் வேணுமா, உன் புள்ள வேணுமா, உன் நாட்டு மக்கள் வேணுமா, உன் புள்ள வேணுமா? மந்திரி, நம்மளும் ஐயர் சொல்வதை பார்த்தால் நாம் குழந்தை பிறந்த நேரம் நம்முடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஆகாது போல ஐயர் சொல்லுகிறார்.
நமக்கும் மக்கள் தான் குழந்தையை விட நாட்டு மக்களும் நாட்டினுடைய நலன் மட்டுமே நமக்கு முக்கியம். ஆமாங்க. அதனால நம்ம நம்ம சூரிய குலம் ராம சக்கரவர்த்தி தசரதன் அந்த மாதிரி ஆமா சூரிய குலத்துல பிறந்த ராஜா. நாம நமக்கு நாட்டு மக்களும் தான் நமக்கு முக்கியம். ஆமா. அதனால பகீரத பரம்பரை நம்ம. ஆமா. பகீரத தவத்தில் சிறந்த பகீரத. ஆமா. அது போல நம்ம அந்த குழந்தைய எடுத்து சென்று கானகத்துக்கு விட்டு வந்துடலாம் அவரு யுரோப்பு பிரகாரம். அதனால என்னுடைய மனைவி நீலாவதிய அந்தனரை வரவைத்து குழந்தை பிறந்த நேரமாகப்பட்டது எப்படி இருக்கிறது என்று கேட்டீர்களே, அந்தனர் என்ன சொல்ல தெரிவித்தார் சுவாமி? நீலாவதி வந்த பிராமணரோ நம் குழந்தை பிறந்த நேரமாகப்பட்டது நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சரியில்லாத என்றதனால் அந்த குழந்தையை சென்று கானகத்துக்கு விட்டு வர சொல்லிவிட்டார். நமக்கும் நாட்டு மக்களும் நாடும் தானே நம்மளுக்கு நாட்டினுடைய நலன் தானே முக்கியம். அதனால அவர் உரைத்த பிரகாரம் நாம் சென்று அந்த குழந்தையை காட்டி ஓ சாமி, மலையிட்டு பிறந்ததினா மாளிகைக்காகாதென்று